எப்பவுமே கையில மாட்டானா குளிக்கிறானா இல்லன்னு தெரியலடா சட்டெல்லாம் இதாகுதுடா தோச்சு ஓட்டினாரானா தெரியலடா தெரியல வரணுமா தெரியலடா ஆனா கொஞ்சம் இப்படி பேசுறாங்க எப்படிடா மிச்சியா பல்லு வளைக்குது சொன்னா என்ன பல்லு வளையா நீ வளைக்காலனா இப்படிதான் ஆடு மாடுக்கு பல்லு வளைதான்னு கேட்டியா சரிங்க சார் பேஷண்ட் வந்துட்டாங்க நான் போய் பேசுறேன் உட்கார் தம்பி வணக்கம் டாக்டர் அம்மா வணக்கம்மா இவன் என் பையன் வாய் எப்படி வீங்கி போச்சு பாருங்க எருமாடத்தை வந்து பல்லு கூட வளங்க மாட்டேங்குது ஏன் தம்பி இப்படி வீங்கிக்குது கொஞ்சம் வாய் டாக்டர் நான் ஃபுல்லா சத்தி ஆகி கிடைக்குது இருங்க ஒரு நிமிஷம் எல்லாம் ஓகே தான்மா இப்போ வலி குறையத்துக்கு நான் இப்போ ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறேன் அது மட்டும் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கொடுங்க டாக்டர்மா இவனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கம்மா தம்பி தினமும் 2 வேளை பல்லு வளக்கணும் சுத்தமா சோப் போட்டு குளிக்கணும் செருப்பு போட்டுன்னு தான் வெளியே போகணும் மூடி வச்ச சாப்பாடு தான் சாப்பிடணும் நகத்தை வாரம் வெட்டணும் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த தூய்மையா வச்சுக்கணும் சுத்தம் வந்து நம்ம வாழ்வில் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அதனால அந்த சுத்தத்தை நம்ம கிட்டயே ஆரம்பிக்கலாம் வலி அதிகமா இருந்துச்சுன்னா திரும்ப வா தம்பி வலி குறைஞ்சிச்சுன்னா விட்டு சரியா டாக்டர் அம்மா ஃபீஸ் எவ்வளோ 500 ரூபாய்மா கவுண்டர்ல கட்டிடுங்க திருப்பி வந்து நின்று எனக்கு 500 ரூபாய் செலவு வச்சுக்கணும் உனக்கு அப்பு என்னடா டீ குடிச்சு பார்த்துக்கிடா இருமா நான் போய் பல்லு வலிக்கிட்டோம் ஒருவேளை இவன் திட்டானோ அப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு போய் பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு அப்போ மழை காத்தாலே இந்த பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டோமா இனிமேட்டுக்கு நல்லா பல்லு வலிக்கிட்டு குளிப்போமா என் பையன்